திருவிருந்து மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கலாமா? சில சபைகள்ல வாரா வாரம் திருவிருந்து எடுக்குறாங்க. நெறைய இடங்கள்ல இது பத்தின தெளிவான போதனைகள், தெளிவான அறிவு இல்லாததுனால, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியத்த கிரியேட் பண்ணிட்டு, அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பைபிள் நம்மளுக்கு என்ன சொல்லுது? ராபோஜனம் அல்லது பஸ்கா, பாஸோவர் அப்படின்னு சொல்லி நெறைய பேர்கள்ல அழைக்கப்படுது. இது முதல் முதல் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில இருக்கும்போது, அவங்க எகிப்த விட்டு கிளம்புற அந்த கடைசி நாள், அந்த ராத்திரி அவங்க அத செஞ்சாங்க. அதாவது நிசான் மாதத்தில அவங்க அத செஞ்சாங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்துக்குள்ள அத செய்யும்போது, அத பஸ்கா அப்படின்னு சொல்லி தேவன் அதுக்கு ஒரு பேர் குடுத்திருந்தார். 10ஆம் தேதி ஒரு ஆட்ட எடுக்கணும். அத கரெக்ட்டா அந்த மாசம் 14ஆம் தேதி ஈவினிங் அத அடிக்கணும். அதோடைய ரத்தத்த எடுத்து வீட்டு நிலைக்கால் வாசல்ல பூசுவாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து, அந்த ஆட்ட நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் பஸ்கா. இப்போ இதையே அவங்க ஒவ்வொரு வருஷமும் தலைமுறை தலைமுறை தோறும் அந்த மாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் அவங்களுக்கு ஒரு பிரமாணமாகவே குடுத்திருந்திருப்பார். அப்போ அங்கேயே கிளியரா புரிஞ்சிருச்சு. அவங்க வருஷந்தோறும் அத செய்யணும். டெய்லி கிடையாது, மாசம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவே பஸ்காவ அனுசரிச்சாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு இருக்கு. அவருடைய சீஷர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, ரபி, இன்னைக்கு பஸ்காவ நாம அனுசரிக்கிறதுக்கு எங்க போகணும்? என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லும்போது அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பார். நீங்க ஊருக்குள்ள போங்க. அங்க ஒரு வீடு இருக்கும். அங்க ஒருத்தர் எதிர்ல வருவாரு. அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இது நீங்க யோவான்ல, மத்தேயில, லூக்கா எல்லா இடத்துலயுமே இத படிக்க முடியும். அப்போ இந்த பாஸ் ஓவர் அப்படிங்கிறது அவங்க எப்போ பண்ணாங்க அப்படின்னா, ராத்திரியில பண்ணாங்க. இத சப்பர் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அப்போ ராத்திரியில தான் இது பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, 100% இத ராத்திரியில தான் பண்ணணும். இத மாசத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடாதான்னா, இத மாசத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடாது. இத எப்ப பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்னைக்கு பண்ணாங்களோ, அதே டேட்டு, அதே டைம் தான் நாமளும் செய்யணும். இத பத்தி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, "என்னை நினைவு கூரும்படி இதை செய்யுங்கள்" அப்படின்னு சொன்னாரு. மாசம் மாசம் இத செய்யுங்க அப்படின்னு சொல்லல. தினந்தோறும் இத செய்யுங்க அப்படின்னு சொல்லல. அப்போ இத வருஷத்துக்கு ஒரு முறை செய்ய சொல்லி இயேசு சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருஷம்னு சொல்லல. ஆனா, அவர் இத எங்க கொண்டு வந்து சொல்றாரு அப்படின்னா, பாஸோவர் பண்ற அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லி, ஒரு புது பாஸோவர அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பட் இயேசு புது பாஸோவர எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, ஒரு அப்பத்த எடுத்து அவங்க முன்னாடி குடுத்து, "இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு." அப்புறம் ஒரு பாத்திரத்தில திராட்சரசத்த குடுத்து, "இத நீங்க எல்லாரும் பானம் பண்ணுங்க. இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. இத செய்யும்போது நீங்க என்கூட உடன்படிக்கை பண்றீங்க." அப்படின்னு சொல்றாரு. அப்போ இத டெய்லி செய்யணுமா? வார வாரம் செய்யணுமா? மாசம் மாசம் செய்யணுமான்னா, இல்ல. இஸ்ரேல் மக்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நிசான் மாசம் இத பண்ற மாதிரி, நாமளும் அதே டேட்ல தான், அதே டைம்ல தான் இத பண்ணணும். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நாள் தொடங்குறது ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாள் ஈவினிங் 6 மணிக்கு அது முடியும். நமக்கு எப்படி? நமக்கு மிட்நைட் 12 மணிக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாள் 12 மணிக்கு, அதாவது 11:59க்கு அந்த நாள் முடியும். இது நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் செட்டப் இது. அவங்களுக்கு அவங்களுடைய டைம் ஸ்டார்ட் ஆகுறது ஈவினிங்ல இருந்து. அப்போ நாம இத எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த நிசான் மாசம் 15ஆம் தேதி கரெக்ட்டா ஈவினிங் 6 மணிக்கு, இஸ்ரேல்காரங்களுக்கு 6 மணி ஸ்டார்ட் ஆகும்போது, நம்ம இந்திய நேரம் 8:15, 8:30 அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம 8:30 மணிக்கு நைட்ல இத என்ன பண்ணணும்னா அனுசரிக்கணும். இது எப்படி அனுசரிக்கணும்? சபையார் எல்லாரும் ஒண்ணார வந்து, ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் அங்க கூடி இருந்து, ஜெபம் பண்ணிட்டு, வேதத்த தியானிச்சுட்டு, பவுல் இத பத்தி எழுதியிருக்கிற 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதியிருக்கிற இந்த வசனங்கள தியானிச்சு பார்த்துட்டு, தன்னை தானே சோதிச்சறிஞ்சு, ஜெபம் பண்ணி, தேவனோட ஒப்புரவாகிட்டு, இத செய்யணும். மாசம் மாசம் எடுத்தா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு வேதத்துல அப்படி சொல்லல. இஸ்ரேல் மக்கள் மாசம் மாசம் எடுத்தாங்களா? இல்ல. இயேசு கிறிஸ்து இத மாசம் மாசம் எடுக்க சொன்னாரா? இல்ல.
அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி எப்படி டேட்ட கண்டுபிடிக்கிறதுன்னா, ஆமா, அது ஒரு பஸ்கா டேட்டு. அப்போ பஸ்கா டேட்டுன்னு சொல்லும்போது அது நிசான்ல தான் வரும். அது இஸ்ரேலுக்குள்ள தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ இது எங்கேயுமே குளறுபடி ஆகறதுக்கோ, குழப்பத்துக்குள்ள போறதுக்கோ வாய்ப்பே இல்ல. ரொம்ப தெளிவா வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆகவே இத பத்தி ரொம்ப குழப்பிக்காம, ஐயோ! எங்க சர்ச்ல ரெகுலரா பண்றாங்கண்ணா, ரொம்ப வருஷமா அப்படி பண்றோம். அதெல்லாம் வேண்டாம். பல பாரம்பரியமான மூட நம்பிக்கைகள்ல நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா, எப்போ தெளிவான ஒரு அறிவு, தெளிவான போதனை நமக்கு வேதத்திலிருந்து கிடைக்குதோ, வேதம் நமக்கு சொல்லிக் குடுக்குதோ, அப்போ நாம நம்மள மாத்திக்கணும். அதுதான் கிறிஸ்துக்குள்ள நாம முன்னேறி போறதுக்கான வழி. அப்போ மாசம் மாசம் இத எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, தேவையில்ல. வருஷத்துக்கு ஒரு முறை பயபக்தியோட அவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் அத அனுசரிக்கிறது நம்மள அவரோட இன்னும் நெருங்கி சேர உதவி செய்யும்.